ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழரின் மோஷன் சேனல்லேருந்து குணசேகரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எயித் பே கமிஷன் அப்படிங்கிறது தான். இந்த எயித் பே கமிஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அது நடைமுறைப்படுத்தப்படும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம தமிழரின் மோஷன் சேனல் வாயிலாக உங்களை அன்போடு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து இனிமேல் வீடியோ வரும். ஸோ அனைவரும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மேலும் இதுவரை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. நம்ம வாங்க டைரெக்டாக என்ன விஷயம்னு பார்த்துடலாம். எயித் பே கமிஷன் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது நம்மளோட வெப்சைட்டில். அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 8வது சம்பள கமிஷன். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்திங்கனாக்கா இந்த கமிஷன் அமைச்சு அதன் மூலமாக எவ்வளவு சம்பள உயர்வு பண்ணலாம் அப்படிங்கிறத மத்திய அரசு பரிசீலனை பண்ணி ஒரு கூட்டம், அதாவது நாடாளுமன்றத்தில் கூட்டம் நடத்தி அதன் பிரகாரம் நமக்கு எவ்வளவு பணவீக்கம் இருக்குது, எவ்வளவு சம்பள உயர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு கமிஷன் அறிவிப்பாங்க. அதுக்கு முன் ஏற்பாடாக எயித்து பே கமிஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதாக இப்போ ஒரு டீட்டெயில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதன் மூலம் எவ்வளோ பேர் பயனடைவாங்கன்னா, 49 லட்சம் ஊழியர்கள் மற்றும் 65 லட்சம் இந்த மாதிரி ஓய்வூதியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பயனடைவாங்க. சரி, ஓகே, நம்ம திட்டத்துக்கு வருவோம். பே கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, திட்டம் 8வது பே கமிஷன். இதை நடைமுறைப்படுத்துறது மத்திய அரசு. நடைமுறை காலம் பார்த்தீங்கன்னா 1/1/2026. ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படிங்கிறது 2.5லிருந்து 2.8 எதிர்பார்க்கப்படுது. இது நடைமுறைப்படுத்தக்கூடிய காலம் 10 ஆண்டுகளாகும். இதுக்கு முன்னாடி இருந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, எயித் கமிஷன், அதாவது இதுக்கு முன்னாடி 6வது பே கமிஷனில் 2000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7th பே கமிஷன் 2016 2.57 கொடுத்துருக்காங்க ஃபிட்மேன் ஃபேக்டர். இப்போது 8ல் எதிர்பார்க்கப்படுகிறது என்னன்னா 2.5லிருந்து 2.8 அப்படிங்கிறது 2026 எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா 3.5, அதாவது மேக்ஸிமம் 3.5, மினிமம் 3 வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபிட்மேன் ஃபேக்டர் இப்போதைக்கு சஜெக்ஷன் மூலமாக கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் அந்த சம்பளத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, 18,000லேருந்து நமக்கு 51,000 லெவலுக்கு உயரும் அப்படிங்கிறது தான் இந்த எயித் பே கமிஷன் சொல்லுது. இது பலவிதமான காரணங்களால் கணிச்சு அதன் பிரகாரம் அந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு கூடுதலாக என்ன விஷயம் அப்படின்னாக்கா, அவங்களோட டிஏவும் அதில் லெவல் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ பாருங்கள், லெவல் 1லேருந்து லெவல் 14 வரைக்கும் இருக்கிறவங்களோட அந்த சேலரி அதிகமாக ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஏ வேல்யூவுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். அதை பாருங்களேன், திரும்ப ஒரு முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்களுக்கு 2025லேருந்து அகவிலைப்படி உயருது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. இந்த கணக்கு பார்த்தோன்னா நம்ம எப்போ நடைமுறை வருதோ அதிலிருந்து தான் அவங்க கணக்கு எடுத்துக்குவாங்க. இதில் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிற பணியாளர்கள் இதில் ஆட் ஆகுறாங்க பார்ப்போமா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பியூன் ஃபஸ்ட்டு, அதாவது கிராஜுவேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேட் நிலை 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பியூன்கள், உதவியாளர், எம்டிஎஸ், அத்தியாவசிய ஆதரவு பணியாளர்கள், அப்புறம் 2வது நிலையில் இருக்கிற லோயர் டிவிஷன் கிளர்க்குக, அப்புறம் 3வது நிலையில் இருக்க காவல் பாதுகாப்பு, மற்றும் 5வது இந்த ஸ்டெனோகிராஃபர்கள், மற்றும் நமக்கு உயர்நிலை நிர்வாக அல்லது தொழில்நுட்ப ஆதரவு, இந்த இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அப்புறம் பார்த்தோன்னா திட்ட மேலாண்மை, ஏஇ, ஜேஇ, அப்புறம் மூத்த அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிற உதவி தணிக்கை அதிகாரிகள் மற்றும் தணிக்கைகளை நிர்வகித்தல், இந்த மாதிரி சிஏஜியில் இருக்கிறவங்க அவங்களுக்குமே இந்த ஹைக் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் துணை கண்காணிப்பாளர்கள், டிஎஸ்பி மற்றும் கணக்கு அதிகாரிகள், கடைசியாக நம்ம உயர்நிலை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் அவங்களுக்குமே இந்த கிரேடு ஏ அப்படிங்கிற அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும்.
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊழியம், அதாவது பார்த்தீங்கன்னா ஊதியத்தின் மட்டும் உயராமல் அவங்களுக்கு தேவையான கிராஜுவேட் ஃபண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 8th கமிஷனோட ஃபங்க்ஷன் இருக்குது. எப்போது நமக்கு வந்து அமைக்கப்படுது அப்படின்னா, இப்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில். இன்னும் கொஞ்சம் காலத்தில் 2025 அமைத்து 2026 வந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கணக்கு. இதில் வந்து வருமானம் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2026 1ஆம் தேதியிலிருந்து கணக்கெடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த கமிஷனுடைய அறிக்கை சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் மீண்டும் வந்து எப்போது நடைமுறைப்படுத்தப்படுமோ அப்போது, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 இயர் கூட ஆகலாம். 2026ங்கிறது 27 கூட நமக்கு பண்ண முடியும், இல்லை அந்த லாஸ்ட்டில் கூட பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய வேகம் அதை பொறுத்து தான் அமையும். அந்த கமிஷனுடைய திட்ட அறிக்கை, கலெக்ஷன்ஸ் மெத்தடு மற்றும் அந்த ஃபிட்மேன் ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்கு இதெல்லாம் பொறுத்து தான் இது அமையும். ஓகேங்களா? இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அந்த 8 கமிஷன்ஸ் உடைய விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து அப்லோட் செய்யப்படும். அதே மாதிரி வேறு என்ன டாபிக்ஸ் பேசலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நமக்கு அதை பற்றி பேசுகிறது கொஞ்சம் நமக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வேறொரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.